Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. அதிக மழை பெய்ததை அடுத்து நுவரெலியா வட்டவளி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையினால் 25 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்தமையினால் ஹட்டன் நுவரெலியா வீதியூடான வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டிருந்ததாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் முதல் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் தென்மேற்கு திசையில் மணிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக அந்த கடற்பிரதேசங்களில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தாக அமையலாம் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 36 மணித்தேலங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கக்கூடிய சாத்தியம் தென்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். நாட்டை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசத்திலும் இன்று தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றானது சற்று பலமாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது புத்தளம் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசலாம். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாகவும் அங்கு காற்றும் பலமாக வீசுவதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.